ஹலோ ஒன் அண்ட் மெயின் வெல்கம் டு ராஜே. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சூப்பர்மேன் அந்த படத்தோட நியூ ஐமேக்ஸ் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், ஐமேக்ஸ்ல தான் ரிலீஸ் பண்ணாங்க, ஐமேக்ஸ் ட்ரெய்லர். ஸோ லைக் வந்துட்டு ஐமேக்ஸ்ல எந்த சீனை வந்துட்டு ஐமேக்ஸ்ல வந்துட்டு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ஐமேக்ஸ்ல அப்படின்னு வந்துட்டு கண்டிப்பா எல்லா ட்ரெய்லர் வந்து எதுல ரிலீஸ் பண்றாங்க, எந்த ட்ரெய்லர் வந்துட்டு ஐமேக்ஸ் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாங்களோ அந்த சீன் தான் வந்து முக்காசி வைப்பாங்க. சரிங்களா, கட் பண்ணி வைப்பாங்க. இந்த சீன் தான் வந்து ஐமேக்ஸ் பார்க்கும்போது செம்ம கிராண்டியரா இருக்கும், செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸா ட்ரெய்லர்லாம் நான் ரீவாட்ச் பண்றப்போ எந்தெந்த சீன்ஸ் வந்துட்டு ஐமேக்ஸ்ல பாக்குறப்ப பிரம்மாண்டமா இருக்கும்னு எடுத்துக்கிட்டா, இந்த ஃபைட் சீன்ஸ், இந்த ஒன் டு ஃபைட் சீன்ஸ், கிரீன் லேண்டர் கூட, அதுக்கப்புறம் அந்த குருவி எல்லாம் பறந்துக்கிட்டு வரானுங்க அவனு கூட, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சூப்பர்மேன் வந்துட்டு அந்த ஒரு பொண்ணு பஸ் இடிக்க மாதிரி வரும், காப்பாற்றுற மாதிரி ஸ்லோமோல ஒன்று பண்ணியிருப்பாங்க அந்த சீன். அதுக்கப்புறம் பறக்கிற சீனு, லைக் வந்து கேமரா கூட டிராவல் பண்ணுவோம்ல, டிராவல் பண்ற மாதிரிலாம் பறந்துகிட்டே அந்த சீன் செம்ம ரியலிஸ்டிக்கா இருக்கும். நம்மளுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்துட்டு ஐமேக்ஸ்ல வந்துட்டு நான் டெட்பூல் படம் பார்த்தேன்ல, அது செம்மையா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்கும்ல, டான்ஸ், அந்த பாபாய் சாங் ஆடுவாரு, ஆடிக்கிட்டே சண்டை போடுவாரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு போன் வீச வந்துட்டு கேமரா சேர்ந்து டிராவல் ஆகும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த சீன் வந்துட்டு எனக்கு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த கார்ல ஃபைட்டு டெட்பூலுக்கும் வூல்வெரினுக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து ஃபைட் இருக்கும், ஒன் டு ஒன் டெட்பூலும் வூல்வெரினும் ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் ரெண்டு பேருக்கும் கிளாஷ் நடக்கும்ல, அது செம்மையா இருந்துச்சு. அது ஐமேக்ஸ் பார்க்குறப்போ வந்துட்டு பிரம்மாண்டமா பெரிய ஸ்க்ரீன், வைடான ஸ்க்ரீனு, அதுவும் நம்ம சவுண்ட் குவாலிட்டி பெட்டரா இருக்கும். சரிங்களா, நான் போற தியேட்டர் வந்து டிஜிவின்னு சொல்லுவாங்க, டிஜிவி சினிமாஸ்னு சொல்லுவாங்க மலேசியாலே வந்துட்டு செகண்ட் பாப்புலரான ஒரு குவாலிட்டியான ஒரு சினிமான்னு கண்டிப்பா சொல்லுவேன், டிஜிவி சினிமா. ஸோ மறக்காம யாரெல்லாம் இருக்கீங்கன்னு செக் பண்ணி பாருங்க. உங்க ஊர்ல எந்தெந்த சினிமாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பெட்டரான குவாலிட்டியில் இருக்கும், விஷுவல் வைஸ், ஸ்க்ரீன் வாய்ஸ் சுத்தமாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும், ஃபுட்டும் நல்லா இருக்கும், அது இல்லாமல் வந்துட்டு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, எங்கள் ஊரில் வந்து டிஜிவி சினிமாஸ் தான் சொல்லுவாங்க. நான் பர்சனலாக வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறது அதுதான். சீட்டும் செம்ம ஜம்முன்னு இருக்கும். சும்மா நீங்கள் நார்மல் டூ டி ஸ்க்ரீன்லேயே போய் பார்த்தா கூட நல்ல ஒரு நல்ல குவாலிட்டி எடுத்த படம் கூட 2Dலேயே செம்மையாக இருக்குங்க. சவுண்ட் குவாலிட்டி அப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் ஐமேக்ஸ்ல போய் பார்க்க தேவையில்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ வாங்க ஐமேக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா, பார்த்துட்டு அதுக்கு பேசுவோம். சரிங்களா, ஸோ லெட்ஸ் வாட்ச். வில் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. Superman. Hey. The most powerful being on planet Earth. We finally meet. Now, as planned. Oh. I'll destroy you. And of course, that reporter you always do interviews with. Who raised you as a child? I'll kill them too. No matter what you do to me, Luther. Yes, இந்த ஷாட் தான் சொன்னேன். Your plans won't work. Wrap it up. Good luck with that. Make a move, Big Blue. Buckle up. They chose him. Let them die. இந்த ஷாட் நான் சொன்னேன், செம்மையா இருக்கும் தியேட்டர்ல பார்க்குறப்போ. Hey! Quit messing around! I'm not messing around. I'm doing important stuff. Hey, buddy. Eyes up here. ஓகே, 2 வீக்ஸ் இருக்கா? கண்டிப்பா இங்க மலேசியால 10 ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு நாள் மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரில, பார்ப்போம். ஸோ நான் சொன்னதாலே அந்த கட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு கட்டும் வந்துட்டு இந்த ஐமேக்ஸ்ல எந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு நீங்க பார்த்தீங்களோ
இந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு ஐமேக்ஸ்ல பார்த்தா செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அந்த சீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பறக்கிறது, ஓடுறது, சண்டை போடுறதுலாம் வந்துட்டு செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். மறக்காம வந்துட்டு ஐமேக்ஸ்ல யாரெல்லாம் பார்த்ததுலேயே இந்த படத்தை வந்து ஐமேக்ஸ்ல இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலையோ மறக்காம அது கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி அது ஒரு 2 டிக்கெட்டான விலைங்க, சரிங்களா? ஒரு சீட்டே ரெண்டு நார்மல் டிக்கெட்டுக்கான விலையா இருக்கும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு டைமு, காசு, ஆசை இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமாக இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் நிறையா இருக்கிற படங்கள், இந்த அவெஞ்சர்ஸாக இருக்கட்டும், சூப்பர்மேனு, அப்புறம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் அதிகமாக இருக்கிற அந்த மாதிரி படத்துங்களாம் இப்போ நல்ல விஷுவல் குவாலிட்டி இருக்குது. நீங்கள் முதல்ல ட்ரெய்லர் செக் பண்ணிட்டு அப்புறம் போங்க ஐமேக்ஸ் இருக்கா இல்லையா, அப்புறம் போய் பாருங்க. நல்ல ஒரு விஷுவலும் நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ஐமேக்ஸ் செம்மையாக இருக்கும். நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரிங்களா? ஸோ எப்படி இருந்துச்சு? ஆப்வியஸ்லி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் செம்ம ஹைப்ல இருக்கேன், ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கேன், ஒரு எதிர்பார்ப்போட இருக்கேன். ஜேம்ஸ் கன்னோட ஒரு சூப்பர்மேன், ஒரு ஃப்ரெஷ் ரீபூட், ஒரு புது சூப்பர்மேனோட வேர்ல்டு. ஸோ டிசியில் யார் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. கிரீன் லேண்டர்னு பேர்ல ஒரு சட்டித்தாலி ஒருத்தன் வரான், அப்புறம் குறி மாதிரி ஒருத்தன் பறந்துட்டு ஒருத்தன் வரான், அப்புறம் ஒரு ஏலியன் ஒன்று வருது. எவன்டா அவனுங்க அந்த மாதிரி தான் கேட்குற மாதிரி இருக்கு. அப்புறம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா, நம்ம ஜேம்ஸ் கன்னோட டாக்கு வந்துட்டு அது 3Dனா மோஷன் கேப்சர் பண்ணி இந்த சூப்பர்மேனோட கிரிப்டோ ஒரு ஃப்ரெண்டு, அந்த கிரிப்டோ டாக் இருக்கும்ல, அதை வந்துட்டு ரெசம்பிள் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கன்னோட டாக் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் வந்துட்டு அது கொஞ்சம் கிரேஷா இருக்கும். பட் சூப்பர்மேன் டாக் வந்துட்டு ஆப்வியஸ்லி வெள்ளை கலரா இருக்கும். அவர் கியூட்டா இருக்குங்க, சரிங்களா? அவ்வளோ ஸ்ட்ராங்கா அவளை ரிப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. அது அவருக்கு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக சொல்லுவேன். ஈஸியாக எடுத்து போட்டு வச்சுதான் இருப்பாருங்க, சரிங்களா? செம்மையா இருந்துச்சு. ஸோ இன்னும் 2 வாரம் ஹோப்ஃபுல்லி நான் கண்டிப்பாக நைட் ஷோ போவேன். கண்டிப்பாக போனோம்னா ரிவ்யூன்றது கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். ஸோ மறக்காம நான் கீழே வச்சு நீங்க கொடுக்குறேன். யாரெல்லாம் செக் பண்ணி பார்க்கல ஐமேக்ஸ் ட்ரெய்லர் ஆஃப் சூப்பர்மேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க டைம் இருக்கப்போ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு உங்க டாஸ் அண்ட் வியூஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யா இஸ்டோரி பண்ணி முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் டேக் கேர், பை.